ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவதார் எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருக்கோம். எங்களை விட பிள்ளைங்க தான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே சின்ன சின்ன பிள்ளைங்க தான். ஆனால் போய் ஆகணும், பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம். அதனால் நாங்கள் எல்லாருமே அவதார் நாங்கள் 1 பார்த்தது கிடையாது. ஆனால் 2 பார்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ள ஃபுல்லாகவே டெக்கரேட்டிவ்லாம் சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒரு சிலதெல்லாம் தர்மாக்கோலில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தர்மாக்கோலில் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஃப்ளெக்சிபிளாக ஆச்சு அப்படின்னு தெரியல. நல்ல அழகாக அந்த ஃபுல்லாகவே தத்ரூபமாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன ஒரு ட்ராபேக்னால் ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு தெளிவாக தெரியல. அந்த லைட்டிங் ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சா, அதனால் ஒரு ஃபோட்டோஸ்லாம் அந்தளவுக்கு கிளியரன்ஸாக இல்லை. இதில் ரோபோட்டிக் மாதிரி பண்ணியிருக்காங்களா, என்ன மிஷினரி மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. சின்னவ தான் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா, கடிச்சிரும்னு ஃபோட்டோ எடுக்க கூட கிட்ட வரல. நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபோட்டோஸு அந்த மாதிரி. ரொம்ப நாள் ஆச்சு எக்ஸிபிஷன்லாம் போய். நான் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறேன். முன்னாடிலாம் வந்து எக்ஸிபிஷன் போடும்போது ஸ்கூல்லேருந்தே ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க. அப்போ நமக்கு வந்து 50% ஆஃபர் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 90 ருபீஸு. 90 ருபீஸ் கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லணும். ஆனால் ஓகே, நல்லா இருந்துச்சு. உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பிள்ளைங்க ஒரே அழுகை. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸில் என்ன இருக்குன்னா, இந்த அபுதாபி, இந்த ஃபாரின் கண்ட்ரியில் இந்த பிளாஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியிலேருந்தே 3-4 பேர் ஃபாரினில் இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம். அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னா வந்து அந்த சூழ்நிலையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்ம அப்பாவாக இருக்கட்டும், நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு வேலைக்காக நம்மளோட தேவைகளுக்காக அவங்க வந்து வேலைக்காக தான் அங்கே போயிருக்காங்க. அவங்க உயிரையுமே அடமானம் வச்சு அங்கே வேலை பார்த்து அப்படி தான் நம்ம வீட்டுக்கு காசு அனுப்புகிறதா இருக்கட்டும், நமக்கு தேவையானதை செய்கிறதா இருக்கட்டும், அப்படிலாம் இருக்குது. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற போதே நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அதை விட நம்ம இங்கே இருந்துக்கிட்டு அவங்க அங்கே எப்படி இருப்பாங்களோன்ற ஒரு மனசு எப்படியெல்லாம் நமக்கு படபடப்பாக இருக்கும். சரி, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிப்போம். சீக்கிரமாக அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக சுமூகமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ராட்னம், டோரா எல்லாமே வந்து 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. 100 ருபீஸ் ஓவர் தான் நான் சொல்வேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டோரா முக்கால்வாசி நாங்கள் பெரிய ரைட்ஸ் எல்லாமே போனோம். இந்த டோராவில் எனக்கு லாஸ்ட்டில் உட்காரணுன்னு ரொம்ப ஆசை. சரி, இவங்க ரொம்ப பயந்தாங்களா, சரி இங்கே உட்காந்துக்கலாம், ரொம்ப மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் 2 சீட்டுக்கும் முன்னாடி உட்காந்துருந்தோம். அதுவே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. செம்ம ரைட் அது. அதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த குட்டி பசங்க ஹெலிகாப்டருக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அது பிள்ளைங்க தனியாக போயிட்டு வந்தாங்க. இது வந்து கையால் தான் சுற்றுனாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இது கூட கிடையாது. அதுக்கு வந்து 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே வந்துட்டாலே பிள்ளைங்க எல்லாத்துலேயும் ஏறணும் அந்த மாதிரி ஆசைப்படுங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் ஒரு பட்ஜெட் எடுத்துக்கிட்டு போயிட்டு தான் நம்ம ஃப்ரீயாக அங்கே எல்லாத்துலேயும் ரைட்லேயும் போக முடியும். அப்புறம் எக்ஸிபிஷன் வந்துட்டு ஹீரோவை யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த டெல்லி அப்பளம் தான். இது வாங்கி சாப்பிடாமல் போக முடியுமா? அதனால் அவ்வளோ பெரிய அப்பளம் வாங்கி எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணி 2 அப்பளம் வாங்கியிருந்தோம். ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு ரைட்ஸாக குழந்தைங்க போகிற ரைட்ஸ் எல்லாம் பிள்ளைங்கள ஏற்றி விட்டுருந்தோம். அவங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அத்தை வந்து அவங்களோட எப்படின்னா எக்ஸிபிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாமா கூட்டிகிட்டு வருவாங்க சின்ன பிள்ளையில, பசங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெருசாக எங்கள் கூட வர அளவுக்கு டைம் இல்லையா என்னன்னு தெரில. எங்கள் மாமனார் கூட நாங்கள் அந்தளவுக்கு வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் கம்மி தான். அவங்க கோயில் வேலை அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அத்தை எல்லா இதுக்குமே வருவாங்க. அவருக்கு ஓரளவுக்கு டைம் இருக்காது இல்லையா, அதனால் அவர் வரமாட்டார். அப்புறம் நாங்கள் எக்ஸிபிஷன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பவே 9 மணி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. இன்னொரு மினி விளாக் இல்லை பெரிய விளாகில் உங்களை சந்திக்கிறேன். தம்பியை ஸ்கூல் சேர்க்கணும். அந்த அப்டேட்டு நான் அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக போட பார்க்குறேன். ஸ்கூல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அதாவது அட்மிஷன் ஃபீஸ் வரைக்கும் கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு நான் சொல்கிறேன். எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.